நடிகர் சங்க தலைவர் நாசர் அவர்களையும், பொன்வண்ணன் அவர்களையும், தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திரு பன்னீர்செல்வம் அவர்களையும், பெப்சி தலைவர் பெப்சி சிவா அவர்களையும், செல்வராஜ் அவர்களையும், இயக்குனர் சங்க தலைவர் விக்ரமன் ஆர்.கே. செல்லுமணி அவர்களையும், தயாரிப்பாளர் சங்க தலைவர் டி. சிவா தேனப்பன் அவர்களையும், கில்டு தலைவர் செயலாளர் ஜாகுவார் தங்கம் உள்ளிட்ட அனைவர் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்றுடன், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன், தென்னிந்திய திரைப்படம் மற்றும் சின்னத்திரை தயாரிப்பாளர் கில்டு மற்றும் தமிழ்நாடு சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் திரையுலகின் சார்பில் இன்று வெளியிட்ட கூட்டறிக்கை யாதெனில், கர்நாடகத்தில் தமிழ் மக்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு கொண்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து வெள்ளிக்கிழமை அன்று தமிழகம் முழுவதும் நடக்கின்ற முழு அடைப்பு போராட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ் திரைப்பட துறையும் கலந்து கொள்கிறது. முழு அடைப்பு போராட்டத்தில் எங்களது தமிழ் திரையுலகின் சார்பில் திரைப்பட படப்பிடிப்புகள், பாடல் பதிவு, டப்பிங், எடிட்டிங் உட்பட அனைத்து பணிகளும் நடைபெறாது என்றும், மேலும் திரையரங்குகளில் காலை முதல் மாலை வரை காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாகவும் தமிழ் திரைப்படத்துறையின் கூட்டமைப்பு ஒன்றாக சேர்ந்து அறிவிக்கிறது. தமிழக விவசாயிகளின் துயர் தீர்க்க தக்க நேரத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என தீர்ப்பை பெற்று வந்த தாயுள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழக மக்களோடு இணைந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் திரையுலகின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கர்நாடகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் கொடூரமாக தாக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும். ஒவ்வொரு வருடமும் காவிரி நீர் தடையின்றி தமிழக விவசாயிகளுக்கு திறந்துவிடப்பட வேண்டும் என்பதற்காக நமது தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் தமிழ் திரைப்பட துறையினர் முழு ஆதரவு கொடுப்போம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குறுகிய காலத்தில் மீண்டும் உங்களை சந்தித்ததற்கு மிகவும் நன்றி. இந்த ஒற்றுமையான இந்த ஒரு உணர்வு வெளிப்பாடு நிச்சயம் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறோம். நன்றி. பெரிய ஹிட்டான டீசர் பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த ஒரு சரக்கு கிளாஸை கசக்கி போட்டுட்டு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சான் அவங்க ஃபிகர் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் நமக்கு ஒரு கிக்கு வரும். தலைவா படத்தில் வாங்கினா வணக்கங்க நான் சாங்கில் ஆடணும். நான் ஆனதை பார்த்து நான் எவ்வளோ சிரிச்சேனோ அதே மாதிரி அவர் ஆனதை பார்த்து நான் சிரித்தேன் பயங்கரமாக. அவர் டைலாக்கே அவர் வச்சு ஓட்டியிருக்கார். தயவுசெய்து கண்ட்ராவி டைலாக் திருப்பி சொல்லிட்டாங்க அப்படின்னு.